இந்திரா சஸ்பென்ஸ் காப் த்ரில்லர் திரைப்படத்தை எங்கேயும் எப்போதும் கண்டு மகிழ சன் நெக்ஸ்ட் ஆப் டவுன்லோட் செய்யுங்கள். ஏன் ஆனந்தி இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்க? சாரி ஆனந்தி, உன்னை நான் அப்படி ஒரு முடிவு எடுக்கிற சூழ்நிலைக்கு தள்ளிட்டேன். உன் பிரச்சனைக்கு நான் ஒரு தீர்வு பண்றதா நினைச்சு, உன் வாழ்க்கைக்கு நல்லது பண்றதா நினைச்சு, உனக்கு நடந்த அநீதிக்கு நியாயம் கூட தேட வேண்டான்னு நீ ஊருக்கு கிளம்புற மனநிலைக்கு நான் உன்னை கொண்டு வந்திருக்கேன். இதுல உன்னோட வாழ்க்கை மட்டும் இல்ல, கோகிலாவோட வாழ்க்கையும் அடங்கியிருக்கு. உன் வாழ்க்கையை அழிச்சு கோகிலாவோட வாழ்க்கையும் அழிக்கிற அளவுக்கு ஒரு முட்டாள்தனமான காரியத்தை நான் இன்னைக்கு பண்ணிருக்கேன். ஆனந்தி, இதுக்கப்புறம் நீ எங்கேயும் போக வேண்டாம். நீ என்ன தேவைக்காக ஊர்ல இருந்து கிளம்பி இங்க வந்தியோ அதை நீ தாராளமா செய். நீ என்ன விருப்பப்படுறியோ அதை செய். நான் இனிமே தலையிட மாட்டேன். உண்மையை சொல்லணும்னா நான் அன்புகிட்டயும் மன்னிப்பு கேட்டுட்டேன். அது மட்டும் இல்ல, இன்னைக்கு அன்புவ நம்ம கம்பெனிக்கு வேலைக்கு வரவும் சொல்லிட்டேன். அன்பு இன்னைக்கு வேலைக்கு வரா. சார், ஒரே நாள்ல இவ்ளோ பெரிய மாற்றம். என்னால இத நம்பவே முடியல சார். நம்பல. ஒரு நிமிஷம் இரு. மகேஷ் சார். அன்பு, நான் உன்கிட்ட பேசின மாதிரி ஆனந்தி கிட்டயும் பேசி சாரி கேட்க ஹாஸ்டலுக்கு வந்திருக்கேன். நான் மனசு மாத்திக்கிட்டதையோ தப்ப ரியலைஸ் பண்ணதையோ ஆனந்தி நம்ப மாட்டேங்கிறா. நீ ஆனந்தி கிட்ட ஒரு நிமிஷம் பேசு. இந்தா அன்புதான், பேசு. ஹலோ அன்பு. ஆனந்தி, மகேஷ் சார் சொன்னதெல்லாம் உண்மைதான். நேற்று தான் என்னை பார்த்து நடந்தது எல்லாத்துக்கும் மன்னிப்பு கேட்டாரு. ரொம்ப வருத்தப்பட்டாரு. இனிமே அவரால் உன் வாழ்க்கையிலயோ இல்ல என் வாழ்க்கையிலயோ எந்த பிரச்சனையும் வராது. அவர் புரிஞ்சுக்கிட்டாரு. நெசமாத்தேன் சொல்றீங்களா அன்பு? ஆமா ஆனந்தி, நடந்த பிரச்சனைக்கு அப்புறம் அவருக்கு ஒரு தெளிவு கிடைச்சிருக்கு. இனிமே நம்ம விஷயத்துல அவர் தேவையில்லாம தலையிட மாட்டார். என் நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்றதோ, நீ என்னதான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு கட்டாயப்படுத்துறதையோ இனிமே அவர் பண்ணவே மாட்டார். அவரை நீ முழுசா நம்பலாம். அது மட்டும் இல்ல, உன்னோட அப்பா அம்மாக்கு ஊர்ல நீ என்ன வாக்கு கொடுத்துட்டு சென்னைக்கு வந்திருக்கியோ அது நீ இனிமே எந்த தடையோ தயக்கமோ இல்லாம தாராளமா செய்யலாம். நானும் மகேஷ் சாரும் உனக்கு உறுதுணையா இருப்போம். இதெல்லாம் நான் நேர்ல கம்பெனிக்கு வந்து உங்ககிட்ட சொல்லலான் இருந்தேன். இப்போ மகேஷ் சாரே அங்க வந்து உங்ககிட்ட சொல்லிட்டாரு. அதனாலதான் நான் போன்ல சொல்லிட்டு இருக்கேன். இன்னும் உனக்கு ஏதாவது குழப்பம் இருந்தா நீ கம்பெனிக்கு வா, நம்ம நேர்ல பேசிக்கலாம். சரிங்க அன்பு. சரி, நான் வச்சிடுறேன். என்ன ஆனந்தி, இப்ப நம்புறியா? சார், நீங்க இப்படி கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும்னு நான் நினைச்சு கூட பார்க்கல சார். மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குது. இந்த வார்த்தையை கேட்கிற இடத்துக்கு என்ன நானே கொண்டு வந்து நிறுத்திக்கிட்டேன். அது எனக்கு கொஞ்சம் வெக்கமா தான் இருக்கு. நடந்ததெல்லாம் கெட்ட கனவா நினைச்சு மறந்துடுவோம் சார். எப்பவும் உங்க மேல இருக்கிற அதே மரியாதையோட தான் இருப்பேன். ஆனா ஒண்ணு மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ஆனந்தி, இனிமே எந்த சூழ்நிலையிலையும் எந்த விஷயத்திலையும் கூட இருக்கிறவங்க கிட்ட கூட மறைக்கணும்னு நினைக்காத. ஓப்பனா பேசு. உன்னால தேட முடியாத தீர்வை கூட இருக்கிறவங்க நிச்சயமா கொடுப்பாங்க. நீயா பயந்துட்டு ஒரு முடிவு எடுக்காத. இப்ப நீ ஊருக்கு திரும்பி போறேன்னு ஒரு முடிவு எடுத்திருக்க பாத்தியா? அந்த மாதிரி முடிவை ஒரு நாளும் எடுக்காத. உங்க அப்பாவுக்கு வாக்கு கொடுத்துட்டு வந்திருக்க. உன்னை இந்த மாதிரி ஒரு நிலைமைக்கு ஆளாக்குனவன கண்டுபிடிச்சு ஊரு முன்னாடி மான மரியாதையோட வாழ்வன்னு அதை நீ செய்யணும் ஆனந்தி.